அப்புறம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மாமனிதர்னா சுந்தரம் சார். என்னுடைய முதல் படத்தோட ப்ரொடியூசர். இப்போவும் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைப்பாரான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ மனசு. ஏன்னா, அப்போ இருந்ததை விட எனக்கு ஒரு பன்மடங்கு திறமை இருக்குது. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு மினிமம் லெவல்லையாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பார்த்திபன் படம்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வருவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு, நம்மள வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இப்போ நீங்க சொல்ற மாரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோட சேர்ந்து, இந்த காம்பினேஷன் சேர்ந்தா நல்லாயிருக்கும், இந்த காம்பினேஷன் சேர்ந்தா நல்லாயிருக்கும்னு, அந்த மாரி மறுபடியும் ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாரா? அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய ஏக்கமா இருந்தது வந்து அ சுந்தரம் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் கதை, திரைக்கதை, வசனம் பண்ண தயாரிப்பாளர் வந்து மிஸ்டர் மோகன் சொல்லிட்டு. அவர் வந்து இந்த படத்தோட கதைனாவே என்னன்னு தெரியாம, ம். கதையே சொல்லாம என்ன படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ம். அதனால அது எனக்கு ஒரு பெரிய அந்த படம் வெற்றி படமா இருந்தது. அப்புறம் இப்ப எனக்கு சமீபத்தில கிடைச்ச நண்பர்கள் இந்த 2 படம் அவங்களால பண்ண முடிஞ்சது. ஒரு இரவின் நிழலும், டீம்ஸும் பண்ணாங்களே தவிர, அதுக்கு மேல அவங்களால தொடர முடியல. ஏன்னா, அது மறுபடியும் ஒரு வெற்றி இருந்தா தான் நமக்கு அத கரெக்ட். செய்ய முடியும். அது எனக்கே ஒரு உறுத்தல் வந்து நான் சொன்னேன், "இல்ல சார் நான் மறுபடியும் நீங்களே சொன்னா கூட நான் படம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. ம். ஏன்னா மறுபடியும் நான் ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிக்கின்னு, ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து நான் உங்கள கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணலான்னு சொல்றேன் சார். அதுவரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம் உங்களோட." அப்படின்னு. சில நேரத்தில சில நேர்மையே வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்குது. இப்ப நான் பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சில பேர் வந்து வெற்றிகரமான அப்படின்லாம் போடுவாங்க. நான் வெற்றிகரமானன்னு இதுவரைக்கும் நான் போட்டதே கிடையாது. சரிகம பதினி வந்து எப்படியும் 50வது நாள். அப்பாடி 50வது நாள்னு ஒரு போஸ்டர். ம். அத பார்த்துட்டு பாலச்சந்தர் சாரே வந்து, "யோவ்! இவ்ளோ ஹியூமர்லாம் தாங்கவே தாங்காதுய்யா" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த மாரி சுந்தரம் சார் தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மாற்றம்.